கையே தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்கிறதுக்கு வரும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள், ரொம்ப நல்ல மெத்துன்னு இருக்கும். அப்படியே கசக்குனிங்கன்னா அப்படியே பாருங்கள் நல்லாயிருக்கு. எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிருந்தோம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பலாக வருது. இதில் எண்ணெயுமே நம்ம ஊற்றலை பாருங்கள், கல்லுலேயுமே ஊற்றலை, அதே மாதிரி இந்த சப்பாத்தி தேய்க்கும் போதும் நம்ம ஊற்றலை. நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேயராக பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பூரியும் சப்பாத்தியும் தான். உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வீட்லேயே செஞ்சோம்னா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி எப்படி செய்யலாம், பிகினர்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தால் சப்பாத்தி ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாகவும் பூரி நல்லா உப்பலாகவும் செய்யறது எப்படி அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இப்போ இந்த மாவு வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு. நம்மக்கிட்ட நம்மளுடைய ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் கோதுமை மாவு அப்படின்னு நம்மகிட்ட கிடைக்குது. இது வந்து சப்பாத்தி பூரி ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். அதே கோதுமை தோசையும் ஊற்றினாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது சம்பா கோதுமை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து அரைச்சி நம்ம வந்து பேக் பண்ணி ஜலிச்சுட்டு பேக் பண்ணி வைக்கிறோம். நம்மகிட்ட ஏற்கனவே வந்து மல்டி மில்லட் சப்பாத்தி கோதுமாவும் இருக்குது. இது வந்து வெறும் கோதுமை சம்பா கோதுமை வாங்கி நம்ம வந்து கழுவி எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் தான் உங்களுக்கு நான் சப்பாத்தியும் பூரியும் செஞ்சு காட்டுறேன். இது ஒரு கப்பு மாவுக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு நான் பிணைஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு நான் கரெக்டாக ஃபைனலாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றினேன்றதையும் சொல்லிடுறேன். பூரிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இதில் சோடாலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், அதே நேரத்தில் எண்ணெயும் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு கப் மாவுக்கு வெதுன்னு இருக்க தண்ணி. இப்போ நான் ஒரு கப்பே தண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளோ ஊற்றுறேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாருங்க, 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்க, இப்போ அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டோம். இன்னும் அரை கப்பு தண்ணி இருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பூரிக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மாவு பிணைஞ்சா நல்லா புசுன்னு சூப்பராக வரும். அதே சப்பாத்திக்காக இருந்தால் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போதும்.
சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பூரி சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே இந்த மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். எண்ணெய் காயிற நேரம் மட்டும் இருந்தால் போதும். மாவு வந்து நல்லா எண்ணெய் ஊற்றி வைக்கிற நேரம் வரைக்கும் நமக்கு இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நமக்கு எந்த அளவுக்கு பூரி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கோங்க. இது நல்லா நீட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு இதுலேயே நம்ம தேய்ச்சிக்கலாம். ஒரிஜினல் கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். பூரியும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பூரிங்கிறதுனால நம்ம சின்னதாக வந்து உருண்டை உருட்டியிருக்கோம். சப்பாத்திக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக உருட்டிக்கலாம். பெரிய பெரிய உருண்டையாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை உருட்டிட்டு இது ஓப்பனில் வைக்கக்கூடாது. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், தட்டை வச்சு மூடி வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து மேலே இருக்க மாவு காஞ்சி போயிடும். இப்போ சப்பாத்தி மாவு தேய்ச்சிடலாம். எவ்வளோ நல்ல மெல்லிஸாக தேய்க்க வரும் பாருங்கள். சாதாரணமாக இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்க்க வராது, பிஞ்சுக்கும் இல்லையா. இது வந்து பாருங்கள் ரொம்ப நல்லா மெல்லிஸாக தேய்க்கிறதுக்கு நல்லா வரும். இதில் ஃபுல்காலாம் செய்கிறதுக்கும் நல்லா வரும். பாருங்கள் இவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்ட்டு ஒரு கையே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக தேய்க்கிறதுக்கு வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இவ்வளோ மெல்லிஸாக தேய்ச்சா உங்களுக்கு நல்லா வருமான்ற ஒரு சந்தேகமும் இருக்கும். நல்லா சாஃப்டாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்கும். அந்த மாதிரிலாம் சந்தேகப்படவே வேண்டாம். மாவு நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம செய்கிற சப்பாத்தி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒன்று நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ஊற்றுவோம் இல்லையா, மடக்கு சப்பாத்தி, அதையே செஞ்சு காட்டுறேன். இது வந்து நான் ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் கிடையாது. இதை போட்ட உடனே, அதாவது தேய்ச்ச உடனே நம்ம வந்து போடுறோம். இந்த எண்ணெய் காயிற நேரம் கூட கிடையாது பாருங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் கையில். இது மடக்கு சப்பாத்தி அப்படின்னும் போது நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும்.
வாங்க இப்போ செஞ்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுட்டு இப்போ பூரி செஞ்சிடலாம். ஒரு பூரி எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப நல்ல மெத்துன்னு இருக்கும். அப்படியே கசக்குனிங்கன்னா அப்படியே பாருங்கள் நல்லாயிருக்கு. சூப்பராக வந்துடும். பூரி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வாங்க இப்போ சப்பாத்தி செஞ்சு காமிக்கிறேன். கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் தடவிக்கலாம். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஊற்றிட்டிங்கன்னா போதும். இவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிருந்தோம். இதுவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உப்பலாக வருது. இதில் எண்ணெயுமே நம்ம ஊற்றலை பாருங்கள். கல்லுலேயுமே ஊற்றலை. அதே மாதிரி இந்த சப்பாத்தி தேய்க்கும் போதும் நம்ம ஊற்றலை. நமக்கு மடக்கி போட்டால் தான் இந்த சப்பாத்தி நல்லா வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பாருங்கள் அதுவே உப்பெல்லாம் நல்லா உப்பி வந்துட்டு பாருங்கள். லேயர் சப்பாத்தியும் இருக்குது பாருங்கள். இந்த சப்பாத்தி வந்து நல்லா பாருங்கள் மடக்கி எடுத்தாலுமே எப்படி இருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த லேயராக பாருங்கள் உள்ளெல்லாம் நல்லா லேயராக சூப்பராக இருக்கும். நல்லா சாயந்தரம் வரைக்குமே இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இந்த மாவு நல்லா இருந்தது அப்படின்னாலே நமக்கு வந்து சப்பாத்தியும் பூரியும் நல்லாயிருக்கும். இந்த மாவு வந்து நம்மக்கிட்ட வெப்சைட் வாட்ஸ்அப்பில், அதாவது சம்பா கோதுமை மாவு தான் இதை நான் அரைச்சிருக்கிறது. வெறும் ஒரிஜினல் கோதுமை. இதை வாங்கி நீங்கள் பூரியும் செய்யலாம், சப்பாத்தியும் செய்யலாம், நீங்கள் வந்து தோசையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். களியும் கட்டிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் இருக்குது. வாங்கிட்டு நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. இது ரொம்ப நேரம் அழுத்தி பிணையணும்னு அவசியம் கிடையாது. நிறைய எண்ணெய் ஊற்றி பிணையணுன்ற அவசியம் கிடையாது. அரை மணி நேரம் 1 மணி நேரம் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிணைஞ்சோமா டக்குன்னு எடுத்து போட்டோமா லைட்டாக சுடுதண்ணி மட்டும் வெதுன்னு வச்சு நீங்கள் ஊற்றிக்கிங்க. கை பொறுக்கிற அளவுக்கு வச்சு ஊற்றிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஃபுல்காவும் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவும் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். இப்போ வர வீடியோலேயும் நான் உங்களுக்கு போடுறேன். அதே மாதிரி இந்த சப்பாத்தி பூரிக்கு செஞ்சு சாப்பிட்லாம். தக்காளி குருமா செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன், அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி, இது எல்லாமே பெஸ்ட் காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லைன்னா தேங்காய் சட்னியே ரொம்ப அருமையாக இருக்கும்.